நம்ம எல்லாத்துக்குமே ஏதோ கட்டத்தில் நம்மளோட எமோஷன்ஸை டக்குன்னு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சட்டுன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், இல்லைப்பா தெரியாமல் கோவத்தில் சொல்லிட்டேன், அப்போ நம்ம ரெகனைஸ் பண்ணுவோம். பட் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன், ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சிருந்தோம்னா அந்த மொமெண்ட்லேயே அந்த கோபத்தில் வந்து நம்ம இன்கேஸ் அது ரியாக்ட் பண்ணாமல் இருந்துக்கலாம், அப்படி ரியாக்ட் இல்லை தப்பாக ரியாக்ட் பண்ணிட்டப்பா அப்படின்னு யோசிக்காமல் கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருந்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு டக்குன்னு கோவம் வந்து நம்ம அமைதியாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியும்னு கேட்டால் 100% இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் உங்களுக்காக சரி எனக்காக இருந்தாலும் சரி, டக்குன்னு ஒருத்தவங்க ஏதாவது சொல்லியிருப்போம், டக்குன்னு நமக்கு கோவம், டக்குன்னு நம்ம வார்த்தை விட்டுருவோம், இதெல்லாம் அவ்வளோ ஒர்த்தான விஷயமே இல்லை அப்படின்னு அப்போமேட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே எமோஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்த விதம் இருக்குல்ல, டக்குன்னு நம்ம எல்லாருக்குமே கோவம் வரும், சந்தோஷம், சிரிப்பு வரும், புன்னகை. ஃபஸ்ட் நாமளும் ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டுருப்போம், அவன் ஏதோ ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருப்போம். பட் நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு தூக்க விடாத மாதிரி ஹே விழுந்துடாம பாது அப்படின்னு நமக்கு சிரிப்பு வரும். அதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது டக்குன்னு அவனை ஹர்ட் பண்ணுது, ஏன்னா விழுதுற அது அட்ஸ் இட். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. திங்க் அபவுட் இட்.